வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 28. கதையின் தொடக்கம். அர்ஜுன் மீனாவிடம் தனது கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பித்தான். நீ ஒரு டீச்சர் தானே மீனா என்று கேட்க, அது கூட தெரியாமத்தான் இவ்வளோ நாள் என் கூட பழகுனீங்களா என்று மீனா முறைத்தபடி கேட்கறதுக்கு பதில் சொல்லு மீனா என்று அர்ஜுன் அழுத்தமாக கேட்க, ஆமா, இப்போ அதுக்கு என்ன என்று முறைக்க, உன் கிளாஸ்ல படிக்கிற குழந்தைகள்ல ஒரு பிள்ளையோட பொருள, அதாவது பென்சில் பாக்ஸ், புக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம், இன்னொரு குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ என்று அர்ஜுன் கேட்க, லூசுத்தனமா கேள்வி கேட்காதீங்க அர்ஜுன், இது என்ன கேள்வி? சம்பந்தப்பட்ட குழந்தைகிட்ட அந்த பொருளை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு உரிமையானதை அவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும் என்று மீனா கூற, அப்போ நான் மீராவுக்கு சொந்தமானவனா இல்ல மீனாவுக்கு சொந்தமானவனா? நான் யாருக்கிட்ட இருக்கணும் மீனா என்று அர்ஜுன் கேட்க, அவனை விக்கித்து பார்த்த மீனா, நீங்களும் உயிரற்ற பொருளும் ஒன்னா என்று இயலாமையோடு கேட்க, உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ 8 வருஷமா நான் மீராவோட சொந்தமா இருந்திருக்கேன். நீ திடீர்னு இடையில வந்துட்டு நான் உனக்குத்தான் சொந்தம்னு நீ உரிமை கொண்டாடினா இதை எப்படி அவளால ஏத்துக்க முடியும்? அவளை விடு, மற்றவங்க இதை ஏத்துக்குவாங்களா? ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட பொருளை திருடின்னு சொல்லும்போது நீ மீராவோட புருஷனையே திருட பார்க்குற. அப்ப நீ மற்றவங்களோட பார்வைக்கு ரொம்ப தப்பான பொண்ணா தெரிவ மீனா. இந்த உறவால நீயும் பாதிக்கப்படக்கூடாது, நானும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் தெளிவா உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று அர்ஜுன் கூற, அப்போ என்ன தப்பான பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா அர்ஜுன் என்று துக்கம் தொண்டையை அடைக்க கண்ணீரோடு கேட்டாள். நான் அப்படி சொல்லல மீனா. மனுஷனோட மனசு எப்பவுமே குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். பார்க்கறதையெல்லாம் ஆசைப்படத்தான் செய்யும். நாம தான் அதை கட்டுப்பாடோட வச்சுக்கணும். ஆரம்பத்துல என்ன பார்த்தது உனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு, அது தப்பு இல்லை. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் நீ ஒதுங்கி போயிருக்கணும். உனக்குள்ள வந்த ஆசை உன்னை ஒதுங்கி போக விடல. நீ முதல்ல என்கிட்ட உன் காதலை சொல்லும் போது உன் கண்ணுல தண்ணி வந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் காதல் தவறானது. அதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. நீ நியாயமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா நீ கண்ணீர் விட்டு இருக்கவே மாட்ட. நெஞ்ச நிமித்திக்கிட்டு என் கண்ணை நேருக்கு நேரா பார்த்திருப்ப. அப்படியும் இல்லைனா காதலிக்கிறவங்க கிட்ட லவ்வை சொல்லும் போது உன் கண்கள் வெக்கத்துல என் கண்ணை பார்க்காமல் படபட போடும் பயத்தோட தான் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு மாறா நீ என்ன பண்ண? அழுதுகிட்டே என்னால இதை நெஞ்சுக்குள்ள வச்சுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுத. நாம செய்யற விஷயம் தப்புன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. உன்னை கட்டுப்படுத்திக்க முடியாம தான் நீ என்கிட்ட வந்து உன் விருப்பத்தை சொல்லியிருக்க. நானும் பொறுப்புள்ள ஒரு குடும்பஸ்தனா நடந்துக்காம ஏதோ காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி நீ காதலை சொன்னதும் மறுப்பு தெரிவிக்காம அமைதியா இருந்துட்டேன். அதோட அப்படியே இருந்திருந்தாலும் பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஆனா நான் உன்னை தேடி வந்து சின்ன வயசுல உன்னை பார்த்து சைட் அடிச்சதா சொல்லி தொலைச்சிட்டேன். நீயும் உன் லவ்வை நான் அக்செப்ட் பண்ணதுகிட்டதா நினைச்சு வந்து கட்டுப்பிடிச்சுக்கிட்ட. எனக்கு அப்பவே ஒரு மாதிரி இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கர்வம். நம்ம சின்ன வயசுல பார்த்த பொண்ணுக்கும் நம்ம மேல ஆசை வந்துருச்சுன்னு ஒரு திமிரு மனசுக்குள்ள ஒரு பரவசத்தை வர வச்சது. அது அப்படியே இவ்வளோ தூரம் நம்ம 2 பேரையும் கொண்டு வந்துருச்சு. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு மேலே நம்ம சரியான பாதையில வாழ்க்கையை கொண்டு போகணும். அதுதான் புத்திசாலித்தனம் என்று அர்ஜுன் நிதானமாக கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் சொல்லி கொண்டிருந்தான். செவிடன் காதில் ஊதிய சங்காய், அப்போ நம்ம 2 பேரும் சேரவே முடியாதா அர்ஜுன்? இன்னும் வேணாம்னு ஒதுக்கிதான் வைக்க போறீங்களா என்று அழுகையோடு கேட்க, ஒதுக்கி வைக்கல மீனா. உன்னை என்னோட சேர்த்துக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. மனைவிக்கான இடம் என் வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இனிமே அந்த இடம் மீராவுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையில கணவனுக்கான இடம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். என்னை விட நல்லவனா உனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். கவலைப்படாத மீனா. ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ திரும்பி பார்க்கும்போது நல்ல வேளை நம்ம தப்பு பண்ணலன்னு நினைஞ்சு பெருமூச்சு விடுவியே தவிர ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். அர்ஜுனை பிரிஞ்சு வந்தது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு தான் யோசிப்ப. அதுவே நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு உயிர் கொடுத்தோம்னு வச்சுக்கோயேன், 10 வருஷம் இல்லை, சாகிற வரைக்கும் நம்ம 2 பேருக்குமே இது ஒரு பிளாக் மார்க்கா தான் இருக்கும். நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் கேவலமாக தான் பார்ப்பாங்க.
நம்ம ஒரு நல்லது கெட்டதுல கூட கலந்துக்க முடியாது. என்ன பார்க்குறவங்க கட்டின பொண்டாட்டியையும் 2 பிள்ளைகளையும் விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டியை தேடிக்கிட்டான்னு சொல்லுவாங்க. தப்பு. பொண்டாட்டின்னு கூட சொல்ல மாட்டாங்க. வப்பாட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்ன பார்க்குறவங்க குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவன உடம்ப காட்டி மயக்கி கூட்டிட்டு வந்தாள்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அடிமட்டமா இறங்கி நீ அண்ணன் தம்பி பாசத்தோட ஆம்பளைங்க கிட்ட பேசினாலும் அதையும் தப்பா தான் பேசுவாங்க. ஏன்னா நீ அவங்கள மயக்கி உன் கைக்குள்ள போட்டுக்குவன்னு கேவலமா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு தரணுமா மீனா என்று அர்ஜுன் கேட்க, எனக்கு ஏன் உங்க மேல ஆசை வரணும் அர்ஜுன்? இவ்வளோ நாளா என் மனசுல எந்த சவலமும் யார் மேலேயும் வந்ததில்லை. உங்க மேல வந்த காதலை என்னால மறைக்க முடியல. மறைச்சு வச்சாலும் எனக்குள்ள ரொம்ப அழுத்தமா டிப்ரெஷனா இருந்தது. அதனால தான் மறைக்காம சொன்னேன். ஆனா நீங்க என்னை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்று மீனா அழுகையோடு கூற, நான் உன்னை கேவலப்படுத்தல மீனா. ஒருவேளை நீ சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ ஆரம்பிச்சிருந்தாதான் உனக்கு நான் மதிப்பு தராமல் அவமானப்படுத்தினதா அர்த்தமாயிருக்கும். உன்னை கௌரவமா வாழ வைக்கணும்னு நினைச்சுக்கிறதுனால தான் நாம பிரிஞ்சு போகலாம்னு சொல்றேன். அதையே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற என்ற அர்ஜுன் முடிந்த அளவிற்கு அவளை தெளிய வைக்க முயற்சித்து கொண்டிருந்தான். மீனா கண்ணீரோடு குலுங்கி அழத் தொடங்கினாள். அதை பார்க்க அர்ஜுனுக்கும் கஷ்டமாக தான் போனது. அழாத மீனா, உன்னை அழ வைக்கிறதுக்காக நான் எதுவுமே பேசல. யதார்த்தத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுவே உன்னை கலங்கடிக்குதுன்னா நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்போது சத்தியமா உன்னால தாங்கிக்க முடியாது. மனசு உடைஞ்சு போயிடுவ. நீயே யோசிச்சு பாரு. நீயும் நானும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிற? இந்த உறவு முறை மற்றவங்களுக்கு தெரிய வரும். பார்க்குறவங்க கேவலமா பார்ப்பாங்க. இதுல நமக்கு குழந்தை வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதை பார்க்கறதுக்காகவே யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்தே ஆகணும். நீ உன்னோட வேலையை விட்டு இருப்பியா? நாம பண்ண காரியத்துக்கு உங்க அம்மா அப்பா சப்போர்ட் கண்டிப்பா இருக்காது. மீரா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா, பிரிஞ்சு போயிடுவா. அப்ப குழந்தைய வளர்க்கறதுக்காக உன்னோட ப்ரொபோஷனை விட்டுட்டு நீ நின்று தான் ஆகணும். மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சுட்டு சொந்த காலில் நின்ன நீ எல்லாத்துக்கும் என்னை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அப்படி உன்னால உன் வேலையை விட முடியலன்னா என்னைய வேலையை விட்டு நிற்க சொல்லுவ. அப்போ என்ன ஆகும்? நம்ம 2 பேருக்குள்ள வாக்குவாதம் தான் வரும். அப்போ நீயும் நானும் முட்டிக்கிட்டு பிரிஞ்சு போக தான் செய்வோம். இதனால எல்லாருக்கும் சங்கடம்தான். இதனால பாதிக்கப்பட போறது நமக்கு பிறக்க போற குழந்தைக தான். இப்ப நான் சொன்ன எல்லாமே ஒரு பேச்சுக்காக தான். ஆனா மீரா விட்டு உன்னோட வந்தாலும் என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. இதுதான் அப்பட்டமான உண்மை. இவ்வளவு நாள் பழகினதுல அது உனக்கே புரிஞ்சிருக்கும் என்று அழுத்தமாக அர்ஜுன் உச்சரிக்க, வெட்டுக்கென அவனை நிமிர்ந்து பார்த்த மீனா, என்ன சொல்றீங்க நீங்க? சேர்ந்து வாழ மாட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று எரிச்சலோடு கேட்க, உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தனியா இருக்கும்போது கூட நீ என்னோட வீட்டுக்கு வந்திருக்க. அப்ப நீ என்னை நெருங்கி வர முயற்சி பண்ணின. உண்மையா இல்லையா என்று அர்ஜுன் அவள் கண்களை ஊடுருவி பார்க்க, அவள் திருவென முழித்தவள் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள, என் கேள்வியை தவிர்க்க பார்க்காத. இது நம்ம வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. கேட்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணு என்று அர்ஜுன் கட்டளையிடும் தோணியில் அதட்டலாக கேட்க, என்னை நீங்க அடிக்கிறீங்க, அதிகாரம் பண்றீங்க, ரொம்ப ஆணாதிக்கம் பிடிச்ச மனுஷனா இருக்கீங்க என்று மீனா அவன் கேள்வியை தட்டி கழிக்க, இதுவே உனக்கு ஆணாதிக்கமா என்றுதான் அர்ஜுனின் மனம் கேள்வி கேட்டு கொண்டது. இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.